ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. ஸ்ரீ மாணிக் பிரபு மகராஜ் வாழ்க்கை சரித்திரம் அத்தியாயம் 10. தேவர்களின் குரு பிரகஸ்பதியும் நானே, சேனாதிபதிகளில் கந்தன் நானே, தாவி வரும் நீர்நிலையின் கடலும் நானே, தவமுனிவர் பரம்பரையில் பிருகு முனிவரும் நானே, நாவில் வரும் சொற்களின் ஓலமும் நானே, நல் வேள்வி வகையில் ஜபமும் நானே. பகவத்கீதையில் கண்ணன். திருவிளையாடல்கள். ஸ்ரீ மாணிக் பிரபுவின் மகிமைகளை அறியாமல் அவரை சீண்டி பார்த்து வாங்கி கட்டி கொண்டவர்களும் மோதி அடிபட்டதும் பலர் உண்டு. அவர் பல அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார், அற்புதங்களை காட்டியுள்ளார். மருத்துவர்கள் இறந்து விட்டதாக சான்றிதழ் தந்தவர்களையும் உயிர் பெற்று எழுந்து வைத்து உள்ளார். அவர் நண்பரான கோவிந்தன் என்பவர் உயிர் பிழைத்த கதை அதற்கு சான்று. அதுபோல பீமாபாய் என்ற பெண்மணிக்கு மழலை செல்வம் கிடைக்க அருளிய கதை, மாட்டு இறைச்சியை தின்பண்டங்களோடு கலந்து வந்து தந்த முஸ்லிம் வெறியர்களின் கொட்டத்தை அடக்கியது போன்ற பலவும் அதில் உண்டு. அவற்றின் விளைவாக ஸ்ரீ மாணிக் பிரபுவின் புகழ் மேலும் பரவிக்கொண்டே இருந்தது. ஒருமுறை ஆன்மீக மையம் அமைக்க துவங்கிய காலகட்டத்தில் பெரிய யாகம் நடைபெற்றது. அந்த யாகத்திற்கு பல பண்டிதர்கள் அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் யாகத்திற்கான பொருட்களை தாமே கொண்டு வர வேண்டும் என்ற ஏற்பாடும் செய்யப்பட்டு இருந்தது. ஸ்ரீ மாணிக் நகர் வரும் வழியில் கொள்ளையர் கூட்டம் உண்டு. பண்டிதர்கள் யாகத்திற்கு வேண்டிய ஜாமான்களை தம் தலைமீது வைத்துக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது வழியில் வந்த ஒரு திருடர் கூட்டம் அவர்களிடம் வந்து அனைத்து பொருட்களையும் பிடுங்கிக் கொண்டு சென்று விட்டது. அந்த பொருட்களை தாங்கள் யாகத்திற்காக எடுத்து செல்வதாக கூறி கெஞ்சியும் அந்த திருடர்கள் மசியவில்லை. கண்களில் நீர் மல்க அந்த பண்டிதர்கள் மாணிக் பிரபுவிடம் சென்று நடந்ததை கூறி அழுதார்கள். ஸ்ரீ மாணிக் பிரபு அவர்களிடம் கவலைப்பட வேண்டாம் எனவும், யாகத்திற்கான பொருட்கள் குறிப்பிட்ட நேரத்தில் மறுநாள் வந்துவிடும் என அவர்களை தேற்றி அனுப்பினார். இதற்கு இடையில் காட்டில் அந்த பொருட்களை கொள்ளையடித்த திருடர்கள் தாம் கொள்ளையடித்த பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். ஆனால் எத்தனை தூரம் ஓடியும் அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த கொள்ளையடித்த இடத்திற்கே வந்து கொண்டு இருப்பதை கண்டார்கள். எத்தனை ஓடியும் எந்த பக்கம் போனாலும் போக வழி தெரியவில்லை. களைத்து போனவர்கள் ஸ்ரீ மாணிக் பிரபுவிடம் மனதார மன்னிப்பு கேட்டு கதறினார்கள். கொள்ளையடித்த பொருட்களை திரும்ப யாக சாலையிலேயே கொண்டு தந்து விடுவதாக சத்தியம் செய்தார்கள். அவ்வளவுதான். அடுத்த கணம் சிறு குகை வழி போல ஒரு வழி அவர்கள் கண்ணில் பட்டது. அதன் வழியே சென்றவர்கள் ஆன்மீக மையத்தின் வாயிலை அடைந்து அங்கிருந்த பண்டிதர்களிடம் தாம் கொள்ளையடித்த பொருட்களை திருப்பி தந்தார்கள். யாகமும் நன்கு நடந்து முடிந்தது. இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. மெஹபூப் பாஷா என்ற நிஜாம் ஒருவருக்கு முதுகில் சிறு கட்டி வந்தது. அது மெல்ல மெல்ல பெரிதாகி கொண்டே சென்று அவரை மிக்க வேதனைக்கு உள்ளாக்கியது. வலி தாங்க முடியவில்லை. அப்போது அவர் நண்பர் ஒருவர் மாணிக் நகரில் சாது ஒருவர் வந்து உள்ளதாகவும் அவரை சந்திக்குமாறும் கூற அனைவரும் அங்கு சென்றார்கள். அந்த சாது வேறு யாரும் அல்ல, ஸ்ரீ மாணிக் பிரபுதான். அந்த நிஜாம் ஸ்ரீ மாணிக் பிரபுவிடம் தனக்கு வந்துள்ள வியாதி குறித்து பேசினார். அது மட்டுமல்லாமல் மனம் விட்டும் தம்மை பற்றி பேசினார். தன்னால் வலியை தாங்க முடியாமல் அவஸ்தைப்படுவதாக அவர் கூற, ஸ்ரீ மாணிக் பிரபுவும் அந்த வியாதியை குணப்படுத்த அவருடைய உடலில் தான் சிறிது நேரம் தங்கி இருப்பேன் எனவும், அதே நேரத்தில் நிஜாமின் ஆத்மா தன் உடலில் தங்கி இருக்கும் எனவும், அதன் பின் மீண்டும் அவரவர் உடலில் அவரவர் சென்று விடுவார்கள் எனவும் கூற அதை நிஜாம் ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீ மாணிக் பிரபு கூறியது போலவே அவர்களது ஆத்மா மற்றவர்களின் உடலில் புகுந்து கொண்டு சிறிது நேரம் இருந்துவிட்டு மீண்டும் அவரவர் உடலில் திரும்பியதும்
நிஜாம் தமது முதுகில் இருந்த கட்டி மறைந்திருந்ததை கண்டார். குணமடைந்த நிஜாமும் ஊருக்கு திரும்பியதும் பிராமணர்கள் அணிந்து கொள்ளும் மாலையைப் போல தங்க மாலையை கழுத்தில் போட்டுக்கொண்டார். பிரபுவின் சீடர்களுக்கு நிறைய தானம் தந்தார். அது மட்டுமல்ல, அந்த நிஜாமின் உடலில் நேரம் ஸ்ரீ மாணிக் பிரபுவின் ஆத்மா தங்கி இருந்ததினால் அவர் விசேஷ சக்தியை பெற்றவராக இருந்தார். அதனால் பாம்பு கடித்தவர்களின் உடலில் இருந்த அந்த விஷத்தை எடுக்கும் விசேஷ சக்தியை பெற்று பலரை குணப்படுத்தி உள்ளாராம். இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த ஊரில் ஒரு மகா கஞ்சன் இருந்தார். அவரிடம் இருந்து சல்லி காசு கூட பெற முடியாது. அவர் ஸ்ரீ மாணிக் பிரபுவிடம் சென்று தனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி உள்ளது என்றும் அது நடந்துவிட்டால் ஒரு பிடி சர்க்கரையை தானமாக தருவதாக வேண்டிக் கொண்டான். ஸ்ரீ மாணிக் பிரபுவின் அருளினால் எது நடக்க இயலாதோ அது அவனுக்கு நடந்துவிட்டது. ஆகவே பெரும் லாபம் பெற்ற அவன் அந்த மகிழ்ச்சியில் ஒரு கைப்பிடி சர்க்கரையை கொடுப்பது சரியாக இருக்காது என்று எண்ணியவனாக பல மூட்டை சர்க்கரையை தன்னுடைய வேலை ஆட்கள் மூலமாக ஸ்ரீ மாணிக் பிரபுவிற்கு சன்மானமாக அனுப்பினான். அது அவர் செய்த பெரும் தவறு. கொண்டு சென்று கொடுத்திருந்தால் கௌரவமாக இருந்திருக்கும். ஸ்ரீ மாணிக் பிரபு தமக்கு அந்த கஞ்சன் அனுப்பியிருந்த சர்க்கரை மூட்டைகளை பார்த்தார். அதிலிருந்து ஒரே ஒரு கைப்பிடி சர்க்கரையை மட்டுமே எடுத்துக்கொண்டு மீதியை அந்த கஞ்ச பிரபுவிற்கே அனுப்பிவிட்டார். தன் தவறை உணர்ந்த அந்த வியாபாரியும் அவமானப்பட்டு ஓடி வந்து ஸ்ரீ மாணிக் பிரபுவின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். பலமுறை தன் முன் வந்து நிற்கும் சில ஏழைகளின் வறுமை நிலையை கண்டு பொறுக்காத ஸ்ரீ மாணிக் பிரபு தன் படுக்கை அடியில் கையை விடுவார். நிறைய பணம் வரும். அதை வந்தவர்களுக்கு தந்து விடுவார். இதை பலமுறை கண்ட ஒருவன் ஒரு நாள் பிரபுஜி இல்லாத நேரத்தில் சென்று அவர் படுக்கைக்கு அடியில் எத்தனை பணம் உள்ளது என சோதனை செய்ய அதன் அடியில் ஒன்றுமே இல்லாததை கண்டு வியந்தான். மீண்டும் படுக்கையை அப்படியே பழையபடி வைத்துவிட்டான். சற்று நேரத்தில் தன்னை காண வந்த ஒரு ஏழைக்கு மீண்டும் படுக்கை அடியில் கையை விட்டு ஸ்ரீ மாணிக் பிரபு பணத்தை எடுத்து தந்தார். அதை கண்ட சோதனை போட்டவன் வெட்கம் அடைந்து ஸ்ரீ மாணிக் பிரபுவிடம் சென்று அவர் இல்லாத நேரத்தில் அவர் படுக்கையை தான் சோதனை போட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற விவரத்தை கூறி அவரிடம் தான் செய்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டான். இப்படியாக பல சம்பவங்களை நேரடியாக கண்டு அனுபவித்தர்கள் பலர் உண்டு. பிரபுவின் எதிரில் சென்று அமர்ந்தால் தனது துயரங்கள் விலகியதை கண்டேன் என அவருடைய ஒரு பக்தர் கூறினார். பிரபுவை குறித்து மற்றும் ஒருவர் இப்படியாக எழுதினார். எங்கிருந்து இடைவெளி விடாமல் அள்ளி கொட்டுகின்றது அவர் தரும் பொருளும் பணமும் என்பது தெரியவில்லை. அவர் படுக்கை அடியில் கைவிட்டாலோ கை நிறைய பணம் வருகின்றது. அடுத்த நிமிடம் அதை எதிரில் உள்ளவருக்கும் கொடுத்து விடுகிறார். அவர் அமர்ந்த இடத்தை தோண்டி துருவி பார்த்தாலும் ஒன்றுமே கிடைப்பது இல்லை. ஆனால் அவர் எப்போது அங்கு வந்து அமர்ந்தாலும் அனைவருக்கும் பசி தீரும் வரை மீண்டும் மீண்டும் அள்ளி அள்ளி தருகின்றாரே, அதுவே வியப்பானது. இங்கு முடித்து அடுத்த அத்தியாயத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ மாணிக் பிரபு மகராஜ் கி ஜெய்.